லவ் மேரேஜ் அந்த லூஸ் ஒத்துக்கணும்ல. மேட்ரிமோனி சைட்டே நடத்தலாம் போல. அதுல யார் யாரோ வந்துட்டு அவங்க என்னோட ஏஜ் இது, ஹைட்டு அண்ட் தென் மை ரிலிஜன், என்னோட வாட் இஸ் தட் இன்கம் இவ்ளோ அது இதுன்னு சொல்லிட்டு ஜாதகமோட சேர்த்தெல்லாம் எனக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. தெர் இஸ் அ thin line between glamour and vulgarity. So vulgarity is totally different, glamour is different. இப்போ நீங்க பண்ணிருக்க ட்ரெஸ் கூட கிளாமரா இருக்கு, ஓகேங்களா, நான் பண்ணிருக்கோம் கிளாமரா இருக்கு, பட் இட்ஸ் நாட் வல்கர். ஸோ அந்த மாதிரி அதுக்கு படத்துக்கு ஏத்த மாதிரி கிளாமர்னா டசன்ட் மேட்டர். அது ஃபுல்லா பார்த்து இவங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களா, இல்ல வந்து நம்ம இதை லைக் பண்ணோன்னே அக்கா உங்களுக்கு இவங்க தெரியுமா, இவங்க அப்படி இவங்க இப்படி ஏதாவது ஒரு மெசேஜ் வரும்ல, இல்ல வந்துட்டு இவங்க போய் இதை லைக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த பயத்திலேயே வந்து நான் எதுக்குமே லைக் பண்றதே கிடையாது. அம்மா வந்துட்டு வேற you go your network follows அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எங்க அம்மா எப்பவுமே கூடவே இருப்பாங்க. Everything she'll know, anything she'll know, any nonsense also she'll know. Okay. And she has my back. She got my back. அந்த கண்டினியூட்டின்றது வந்து ரொம்ப சீரியஸா பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐ திங்க் ஐ ஹேட் ஃபோன் இன் மை ஹேண்ட், ஐ ஹேட் த ஃபோன் அதர் சீன்ல வந்து ஃபோன் அந்த பக்கம் இருந்துச்சு, நான் இந்த பக்கம் வச்சுட்டு சீன் டயலாக் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி இங்கப்பா ஃபோன் அங்க வச்சுட்டேனா அப்படின்னு நான் எல்லாரையும் பார்த்துட்டு நேயர்கள் அனைவருக்கும் இனிய விஜயதசமி மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஷோவான கொஞ்சம் சில்லு கொஞ்சம் லொல்லுல நம்ம கூட சில் பண்றதுக்காக we have the ever gorgeous அக்ஷரா ரெட்டி. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெயா டிவி சார்பாக இனிய விஜயதசமி அண்ட் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். பாக்குற எல்லாருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். சோ எப்படி இருக்கீங்க? வெரி குட், வெரி ஹாப்பி. So first of all, Right மூவி ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. many congratulations for that. Thank you so much. படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் இன்னைக்கு ஃபெஸ்டிவல் அப்படின்றதுனால நீங்க எப்படி இந்த ஃபெஸ்டிவல் கேர்ள் தானா, இல்ல ஃபெஸ்டிவல்னாலே ஐயோ என்னால முடியலடா அப்படின்னு முக்காடு போட்டு தூங்குற ஒரு பர்சனா? ரெண்டுமே இருக்கு. ஸ்பிளிட் பர்சனாலிட்டி ஆக்சுவலி. எனக்கு வந்துட்டு ரொம்ப சோம்பேறித்தனமும் இருக்கும், பட் வந்துட்டு எனக்கு இந்த நம்ம கல்ச்சர் ட்ரெடிஷன் இந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். நல்லா ட்ரெஸ் பண்ணலாம் அண்ட் நிறைய அலங்காரம் எல்லாம் இருக்கும், வீட்ல எல்லாம் ஃபுல்லா அந்த சாம்பிராணி ஸ்மெல்லாம் இருக்கு, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த இது அந்த நாளே ரொம்ப அழகா இருக்கும் எனக்கு. ஓகே, சோ உங்களோட ஃபேவரட் ஃபெஸ்டிவல் என்ன? இந்த ஒரு ஃபெஸ்டிவல்னா ரொம்ப எக்ஸைட்டட். ஏன்னா ஒரு சில பேருக்கு தீபாவளினா பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு. சோ உங்களோட ஃபேவரட் ஃபெஸ்டிவல் எது? எனக்கு வந்துட்டு வரலட்சுமி விரதம் ரொம்ப பிடிக்கும். அது வந்துட்டு அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஸோ அது அவங்களுக்கு வேண்டிதான் நான் பிறந்தனாமா. ஸோ அம்மா வந்துட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணி அந்த சாரி எல்லாம் ட்ரேப் பண்ணி சூப்பரா பண்ணுவாங்க. ஸோ சின்ன வயசுல பார்த்து எனக்கு ஐ திங்க் திஸ் இயர் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ட்ரைட். அம்மா இல்லாம ஐ ட்ரைட் இட், பட் ரொம்ப அழகா வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே, சோ இப்பவும் அதெல்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐ மீன் அவ்வளவா தெரியாது, பட் இப்போ இந்த யூடியூப் வீடியோ எல்லாம் பார்த்து லைக் யூடியூப் டிக்ஷனரி மாதிரி அதை பார்த்து நான் காப்பி பண்ணி பண்றது. சூப்பர். சோ சொல்லுங்க, ரைட் மூவி பார்க்கும்போது அக்ஷராவா இப்படி ஒரு போலீஸா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் எப்படி இந்த ப்ராஜெக்ட் குள்ள நீங்க வந்தீங்க? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அது. லைக் இட்ஸ் லைக் நோன், அவங்க மார்க்கஸ் பிரான்சிஸ் சொல்லிட்டு அந்த ரைட் டீமோட வெரி நோன் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி, அவங்க தான் வந்து கூப்பிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, நீங்க ஸ்கிரிப்ட் கேட்டு பாருங்க, நரேஷன் பண்ணுவாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கிரிப்ட் கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தென் ஐ லைக் ஓகே ஐம் டூயிங் இட். ஓகே, நடுவுல கொஞ்சம் மிஸ் ஆயிட்டீங்களே, எங்கடா காணோமே அக்ஷராவை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் இங்க பார்த்தா ஒரு பயங்கரமான ஒரு போலீஸ் கெட்டப். சோ எவ்வளவு நாள் போச்சு ஷூட்? ஆக்சுவலி படத்துல பார்க்கும்போது ஒரே காஸ்டியூம்ல இருக்கீங்க, எப்படி அது? அந்த ஸ்கிரிப்டுக்கு தேவைப்பட்டுச்சு. அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி வந்து ஒரே நாள்ல நடக்கிற சப்ஜெக்ட் இல்லையா, ஸோ அதனால வேற காஸ்டியூம் சேஞ்ச் பண்றதுக்கும் எதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே. சின்ஸ் இந்த படத்துல நீங்க ஒரு போலீஸ் அப்படின்றதுனால ஏதாவது போலீஸ் ட்ரைனிங் எதுவும் போனீங்களா, இல்ல டைரக்டா போய் அங்க ஆன் ஸ்பாட்ல வந்து கலக்கிட்டீங்களா? போலீஸ் ட்ரைனிங் எல்லாம் போல, பட் இன் ஜென்ரல் ஐ எம் வெரி ஐ மீன் டு கம்ப்ளீட் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ஆல், லைக் பாக்ஸிங், MMA அண்ட் எனிதிங் மங்கி பிசினஸ் அப்படின்னு சொல்லுவேன். தலைகீழ நிக்கிறது, தொங்குறது, எனிதிங் I'll be in for it. So அந்த ட்ரைனிங் எல்லாம் இருக்கிறதுனால probably it was there in it. And moreover this இந்த படத்துல வந்து like it's a saree போட்டுட்டு இருக்கிற மாதிரி, it is not police uniform. வந்து ஒரே ஒரு ஷாட்ல தான் பாப்பீங்க கிளைமாக்ஸ்ல மட்டும். பட் அந்த ஒரு மாதிரி ஸ்டிஃபா நிக்கணும், அந்த மெச்சோர்டா இருக்கணும். அண்ட் இட்ஸ் லைக் கொஞ்சம் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிருக்கோம், பட் டைரக்டர் சார் என்ன கேட்டாங்களோ அப்படியே அந்த அளவுக்கு நடிச்சு கொடுத்தேன். ஓகே, பட் இப்படி எல்லாம் நீங்க எங்களுக்கு கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா நாங்க அடுத்து உங்களுக்கு ட்ரூத் ஆர் டேர் அதை வச்சு டேர் எல்லாம் வச்சனா பல்டி அடிக்கலாம் சொல்லிடுவோம். புஷ்அப்ஸ் பண்றேன், சிங்கிள் லெக் புஷ்அப்ஸ் பண்றேன், கம் ஆன் யூ ஆல்சோ டு வித் மீ. ரியலி? யா சே, இங்க அதெல்லாம் பண்ண முடியாதுன்றதுனால சொல்றீங்க. டாஸ்க் வெயிட்டிங் ஃபார் டாஸ்கா? டாஸ்க்ல இன்னும் நிறைய உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. டன் டன் டன். சோ இந்த படத்துல வந்துட்டு the versatile actor நட்டி சார், அவரோட ஆக்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸே வந்து மிகப்பெரிய
ஒரு பிளெஸிங்கா இருக்கும். சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. நட்டி சார் இஸ் வெரி வெரி ஃப்ரெண்ட்லி. ஆக்சுவலா வந்துட்டு அவங்க கிட்ட வந்து எனக்கு அருண் பாண்டியன் சார்லாம் நமக்கு ஒரு மரியாதை கலந்த பயம் கலந்த மரியாதை எல்லாம் இருக்கும் இல்லையா. பட் நட்டி சார் எல்லாம் பார்க்கும்போது சில், நம்ம போய் அப்படியே அப்ரோச் பண்ணி பேசலாம். ஹி இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் அவருக்கு அந்த ஒரு அந்த நான் ஒரு ஸ்டார் அப்படி இப்படி நான் ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர் அப்படின்றதுலாம் ஒன்றும் இருக்காது. சாதாரணமா வருவாரு, வெயிட் பண்ணுவாரு, அங்கேயே ஷார்ட் முடிஞ்சுச்சுன்னா அங்கேயே உட்காருவாரு, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னா. ஸோ இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் அப்ரோச்சபிள். அண்ட் அதுவும் இல்லாம அவங்க அவர்கிட்ட நடிக்கிறது பாத்தீங்கன்னா லைக் அந்த டயலாக் சீன்லாம் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு பெருசா நம்மளுக்கு அவ்வளோ லைக் சர்வசாதாரணமா பண்ண மாதிரி இருக்கும். பட் when you see it on screen it will have that punch. அந்த ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும். அண்ட் நார்மலா நம்ம இப்படி பேசுறோமோ அந்த மாதிரி ஸ்கிரீன்ல இருக்கும். அருண் பாண்டியன் சார் நட்டி சார் எல்லாம் பார்த்து நான் கத்துக்கலாம் அப்படி இப்படி நினைச்சிட்டு இருந்தேன். ஏதோ லைட்டா கத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே. பட் ஏதாவது ஒரு சீன்ல வந்து நர்வஸ் ஆனீங்களா? பிகாஸ் 2 பெரிய பெரிய ஸ்டார்ஸ் 100%. அன்னைக்கு அவங்க செட்ல வந்துட்டா லைட்டா பயம் வந்துடும். அந்த ஒரு மாதிரி நம்ம பண்றதே பெக்கன்னு ஆகும். ஓகே. So obviously I was feeling nervous and all. That will be there for any actors I think. அவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்தா. ஓகே. சோ அப்படி நர்வஸ் ஆகி ஏதாவது நிறைய டேக்ஸ் எடுத்தீங்களா? நர்வஸ் ஆகி நிறைய டேக்ஸ் எடுக்கல. ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு ஒர்க் ஷாப் இருந்துச்சு. அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 1 வீக் அந்த மாதிரி ஒர்க் ஷாப் மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஐ ஹேட் த கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் வித் மீ. என் டைலாக் மட்டும் இல்லை, எல்லாரோட டைலாக்ஸ் ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ எல்லாம் சொல்லி பார்த்துட்டு ரெக்கார்ட் எல்லாம் பண்ணி ஸோ செட்டுக்கு போகும்போது வி ஆல் வித் தரோ வித் ஹர் டைலாக்ஸ். ஸோ இந்த சீன் இந்த டைலாக் அப்படின்னா என் மண்டையில் அப்படியே நிற்கிது. அந்த மாதிரி வந்துட்டு வி ஹேட் நைஸ் ஒர்க் ஷாப். இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஆக்சுவலி அஸ் அ நியூ கம்மர். அண்ட் அதனால நிறைய டேக்கெல்லாம் யாருக்குமே போல, எனக்கு மட்டும் கிடையாது. டக் 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 டக்னு ஃபாஸ்டா எடுத்துட்டாங்க. நாங்க வந்து படத்துல பார்க்கும்போது எங்கேயாவது ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி எதுவும் இல்ல. பட் நீங்க ஏதாவது மிஸ் பண்ணீங்களா? சே நம்ம திறமைக்கேத்த தீனி போடலையே, சண்டை போடலையே, ஆக்ஷன் பண்ணலையே அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? அப்படி தோணுச்சு தான். பட் எனக்கு முன்னாடியே ஸ்கிரிப்ட் தெரியும் இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு ஓகே இந்த கதைக்கு என்னோட கேரக்டருக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், அதுக்கு மேல எதுவுமே பண்றதுக்கு இல்லை. பட் ஃபியூச்சர்ல கண்டிப்பா பண்ணுவேன் நம்புறேன். பல்ட்டி அடிச்சு சண்டை போட்டு. எஸ். பட் என்னதான் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் தெரிஞ்சாலும் நீங்க டைரக்டர் கிட்ட கேட்டிருக்கலாமே, சார் எனக்கு பாக்ஸிங் தெரியும், எனக்கு ஃபைட்டிங் நல்லா வரும் சார், அப்படியே எனக்கு வந்து பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நீங்க கொடுத்துருக்கலாம், நீங்க கேட்டிருக்கலாம். சரி நாங்க வந்து ஒரு பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸை மிஸ் பண்ணிட்டோம் போங்க. அச்சோ, நான் அடுத்து கேட்டுறேன். தனியா இதுக்குள்ளே ஒரு ஆக்ஷன் மூவி வேணா எங்களுக்காக பண்ணுங்க இந்த மாதிரி. I'll try. சின்ஸ் இன்னைக்கு ரொம்ப அழகா கார்ஜியஸா பிரிட்டியா நீங்க வந்திருக்கிறதுனால ஏன் சார்பா உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எஸ், நீங்க ஒரு இளவரசி மாதிரி இருக்கிறதுனால இந்தாங்க உங்களுக்கு ஒரு கிஃப்ட் என்னோட சார்பா. Thank you so much. நீங்க பிரிச்சு பாருங்க. ஏய் சாக்லேட். நோ, என்னது இது? பொதுவா நாங்க இப்படி எல்லாம் கொடுத்தோம்னா டைரக்டா அப்படி சாக்லேட் இருக்குமா? அதுதானே நானும் ஆசைப்பட்டேனே. சோ அதுக்குள்ள ஒரு உள்குத்து வச்சுதான் உங்களுக்கு நாங்க கொடுத்திருக்கோம். ஸ்வீட்ஸும் இருக்கு, பட் நீங்க ஆசைப்பட்டனால அதுல ஒரு டாஸ்க் இருக்கு. நீங்க அந்த டாஸ்க் முடிச்சிட்டீங்கன்னா அந்த சாக்லேட்டை தாராளமா எடுத்து சாப்பிடலாம். பட் அந்த டாஸ்க் நீங்க பண்ணலனா நான் ஒரு டேர் கொடுப்பேன். co-star you worked with. Mimic a co-star you worked with. ஆக்சுவலி என்னால அதெல்லாம் பண்ணவே முடியாது, ஏன்னா வந்துட்டு அடிப்பாங்க. பட் ஐ கேன் டெல் அபவுட் தெம். மூனார் ரமேஷ் சார் கூட தான் எனக்கு நிறைய காம்பினேஷன் இருக்கும். நீங்க படம் பார்த்தப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அவங்க எல்லாம் ஆக்ட் பண்ணும்போது, மூனார் ரமேஷ் சார் எஸ்பெஷலி ஆக்ட் பண்ணும்போது நீங்க அந்த மானிட்டர்ல பார்த்தா பிஜிஎம்மோட கேக்குங்க உங்களுக்கு. அந்த ஒரு பாஸ் இப்படி பார்த்து இப்படி பாக்குறது இதெல்லாம் வந்துட்டு அவருக்கும் பெரிய பெரிய கண்ணு வேறையா. இட் வில் பி லைக் டூ குட். அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து மாடுலேஷனோட சூப்பரா இருக்கும். அதாவது வந்துட்டு மியூசிக்கே இல்லாம பேக்ரவுண்டே இல்லாம அந்த இது பார்த்தாலே அழகா இருக்கும் அந்த ஃப்ரேம். ஸோ அவர்கிட்ட அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஓகே, பட் இருந்தாலும் நாங்க கேட்டது நீங்க பண்ணலையே. சரி, அதுக்கு பதிலா நான் இன்னொரு டாஸ்க் வச்சிருக்கேன். அதுக்காக ஒரு டேர். சின்ஸ் நீங்க இத பண்ணாதனால இன்னொரு டேர். தமிழ் சினிமால உங்களுடைய ரொம்ப ஃபேவரட்டான டயலாக் இது? ஐ அம் பேக். நீங்க இவ்வளவு ஷார்ட்டா முடிச்சிட்டீங்களே, எனக்கு கொஞ்சம் தான் லென்த்தி டயலாக் சொல்லுங்க. லென்த்தி டயலாக் நீங்க சொல்லுங்க, நான் ரிப்பீட் பண்றேன். அலைபாயுதே படத்துல வந்து மாதவன் சொல்ல டயலாக், சக்தி நீ அழகா இருக்கேன்னு நினைக்கலாம். இத படையப்பா நீலாம்பரி மாதிரி அந்த ஒரு வில்லி அந்த அந்த ஒரு வில்லனிசமோட நீங்க அந்த டயலாக சொல்லணும். பிஜிஎம் ஸ்டார்ட். நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, நான் உன் மேல ஆசைப்படுவேன் நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. ஆனா இது என்னமோ ஒரு மாதிரி ஒரு கியூட்டா, உங்களுக்குள்ள இருந்த ஒரு கியூட்டான அக்ஷரா வேற வெளியே வராங்களே. வில்லி வில்லி, we want that வில்லி. அது இல்லையா?
நான் ஏற்கனவே நீங்க அந்த டாஸ்க் பண்ண மாட்டேங்கிறேன்னா ஏய், இப்படி ஒரு நான் dare கொடுப்பேன். பண்ணிட்டேன் come சரி, on. anyway, I very did. nice, very Okay, nice, very thank nice. you. இத பார்த்து எத்தனை டைரக்டர்ஸ் இல்ல, உங்களை வந்து chocolate. வில்லியா கூப்பிட போறாங்கன்னு தெரியல. சாக்லேட்ல தான் இப்ப நீங்க குறியா இருக்கீங்க. ஆமா. ஓகே, ஹேவ் எ சாக்லேட். நிஜமா சாக்லேட் நிஜமா தானா? chocolate நான் தான், நிஜமா நம்பல. chocolate. யா சாக்லேட் இஸ் ஓகே. சூப்பர். ஓகே, சோ பேக் டு த கிரிக்கெட் மாதிரி ஓகே பேக் டு ரைட் மூவி. ஓகே. ரைட் மூவில நீங்க பண்ண ஒரு ராங்கான விஷயம் எது? ரைட் மூவில நான் பண்ண ராங்கான விஷயம். எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு சின்ன அசல்மிஷம் பண்ணிட்டு "சீ, யாரும் பாக்கலடா, டைரக்டர் எதுவும் கண்டுக்கலடா" அப்படின்னு அப்படியே சமாளிச்சுட்டு விட்டுருப்பீங்க. பட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? நிறைய நடந்திருக்கும். செட் இல்ல, என்ன வேணா நடக்கலாம் அங்க. என்ன பண்ணீங்க? என்னென்ன பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன், ஒரு ஷார்ட்ல வந்துட்டு ஆக்சுவலா எல்லாமே வந்துட்டு கண்டினியூட்டி எல்லாம் மிஸ் ஆகுது. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆமா. எல்லா இடத்துல அந்த கண்டினியூட்டின்றது வந்து ரொம்ப சீரியஸா பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐ திங்க் ஐ ஹேட் ஃபோன் இன் மை ஹேண்ட், ஐ ஹேட் த ஃபோன். அதர் சீன்ல வந்துட்டு ஃபோன் அந்த பக்கம் இருந்துச்சு, நான் இந்த பக்கம் வச்சுட்டு சீன் டயலாக் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி இங்க ஃபோன் அங்க வச்சுட்டேனா அப்படின்னு நான் எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஐ திங்க் யாரோ ஒருத்தங்க கண்டுபிடிச்சு நான் வச்சேன்னு தெரியாது இப்ப கூட யாருக்குமே. அவங்களே வந்துட்டு அங்க கத்திட்டு அந்த மாதிரி வந்துட்டு ஏடி அதை எடுத்து மாத்துங்க அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க டிபார்ட்மெண்ட் கத்திட்டு இருந்தாங்க. ஓகே, நான் எதுவும் பண்ணல. ஓகே, அந்த போன் நான் தான் அங்க வச்சிருப்பேன். ஆஹா, தியேட்டர்ல படம் பார்க்கும்போது பாத்தீங்களா அந்த போன் எங்காவது வருதா, அந்த சீன் இல்ல, தெரியல? அதை திருப்பி ரீடேக் பண்ணிட்டாங்க. அதை அவங்க நோட்டீஸ் பண்ணி பண்ணிட்டாங்க. பட் வந்துட்டு அப்போ அந்த இடத்துல ஒரு ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆனா அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. அது மாதிரி குட் கேர்ள் மாதிரி உட்காந்துட்டேன். நான் இல்ல அப்படின்ட்டு. அது யாரு போன் அப்படின்னு கேட்டு திட்டலையா? இல்ல அவங்க போன் தான், அந்த செட்டோட ப்ராப்பர்ட்டி தான் அது. பட் முன்னாடி சீன்ல இங்க இருக்கும், நான் ஏதோ அந்த அந்த டயலாக் பேப்பர் கையில வச்சுட்டு இருந்தேன். சோ எடுத்து அந்த பக்கம் வச்சு திருப்பி இங்க வைக்க மறந்துட்டேன் நானு. ஒரு அந்த ஷார்ட் ஃபுல்லா சீன்லாம் எடுத்துட்டு ஐ திங்க் ஒரு 2 ஷார்ட்ஸ் எடுத்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து பதட்டமா வந்து இந்த போனே இங்க இருக்கு, அந்த இடத்துல இருக்கும், மாத்தி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள சண்டை போட்டு அவங்க கூட முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இல்ல, நான் தப்பு பண்ணிட்டேன், இது யாருக்கும் தெரியாத ஃபர்ஸ்ட் டைம் போட்டு உடைச்சிட்டோம் நம்ம இங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது சிமிலரான விஷயங்கள் நீங்க ராங்கா பண்ணது? இல்ல, அங்க ராங்கா எல்லாம் அந்த அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. ஏன்னா எல்லாருமே வந்து இவர் அருண் பாண்டியன் சார்ல வந்து கண்டினியூட்டி அவர் கண்ணிலேயே பாப்பாரு. அவருக்கு எல்லாமே இந்த நோட் இங்க இருந்துச்சுல்ல, அம்மா இங்க வாங்க, அதை எடுத்து வைங்க, இங்க இல்ல நீங்க இந்த ஆங்கிள் உட்காந்துட்டு, அவருக்கு எல்லாமே மைண்ட்ல மெமரைஸ்டா இருக்கும். இப்ப இந்த காலத்துல we all have this monitors எல்லாமே இல்ல. அவங்க டைம்ல வந்துட்டு ஷூட்டிங் எல்லாம் பண்ணும்போது மானிட்டர்ஸ் எல்லாம் கிடையாதாமா. சோ அவங்க எல்லாம் அப்படியே கண்ணிலேயே பார்த்துட்டு they will remember and they'll change it accordingly it seems. So the Arun Pandian sir is very particular about his the whole set. அவரோட சீன் இருக்கோ இல்லையோ அவர் வந்து நின்று பார்த்தாருன்னா இது இங்க இல்லையே அங்க இல்லையேன்னு சொல்லி அதுக்கப்புறம் மேக்கப் எல்லாம் பாப்பாரு. இப்போ வந்து காலையில இருந்து நீ வந்திருக்க, சோ இத்தனை பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கு, இப்போ உன் மேக்கப் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி டல்லா இருக்கணும், இப்படியா இருக்கணும் சொல்லி எவ்ரிதிங் he was there by our side actually. ஓகே, சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்றதுனால one quality you learned from Natti sir and Arun Pandian sir. Arun Pandian sir definitely discipline and discipline and his he's very down to earth and he doesn't have this attitude. No, இது caravan கே போக மாட்டாரு சார். ஏதாவது அவர் ஷார்ட் முடிஞ்சிருச்சுன்னா வந்து அங்கேயே உட்காந்து செட்லயே இருப்பாங்க. ஒரு சேர் போட்டு உட்காந்துப்பாங்க, நாங்க அப்படியே ரவுண்டா சர்க்கிள் மாதிரி எல்லா சேர்ஸ் எல்லாம் போட்டு நான் உட்காந்துருவோம். அண்ட் he'll share all his experience எல்லாமே. So that is a very good quality of him. And then he is welcoming, he is very welcoming with for newcomers and everything and all. And இப்போ நான் என்னோட ஷார்ட்ல எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி மேக்கப் எல்லாம் மாத்தணும் இல்ல வந்துட்டு அந்த இடத்துல இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் வந்து முன்னு வந்து அவரே இது பண்ணுவார். So that quality is very good. And I feel that in future I should be the same person, so that I learn from him. And Natti sir is very friendly, very very sweet. அவரெல்லாம் வந்து அவர் வந்து என்கிட்ட மட்டும் இல்ல எல்லார்கிட்டயுமே ரொம்ப ஸ்வீட். அண்ட் அவர்கிட்ட இருக்கிற ஸ்டாஃப், அவர்கிட்ட இருக்கிற ஏடிஸ் எல்லாமே இருப்பாங்க இல்லையா, எல்லாருக்கும் he is very helpful basically. So Natti sir, that is one wonderful quality from him. Okay, and உங்களோட டைரக்டர் பத்தி சொல்லுங்க, சுப்ரமணியம் ரமேஷ். How comfortable to work with? Ramesh sir is the I think அவர் பேசுறதே உங்களுக்கு கேட்காதுங்க. ஏதாவது ஒரு ஷார்ட்ல வந்து பேசணும், அக்ஷரா நீங்க வந்துட்டு இப்படி பண்றீங்களா, இந்த மாதிரி பண்ணுங்க போதும், இப்படிதான் பேசுவாரு. நானும் வந்து கிட்ட எல்லாம் போய் கேட்பேன், சொல்றதே கேட்க மாட்டேங்குது. அவ்வளோ அமைதி, அவ்வளோ ஒரு வெரி ஹம்பிள் பர்சன் he is. And then he was never rude with anybody on the set, not only me, யாரு கூடயும் ரூடாவே இல்லை. எங்க செட்டு தான் ஆக்சுவலா பிபியே இல்லாத செட்டுன்னு நினைக்கிறேன். நார்மலா லைட் போகுது அதுன்னு சொல்லி கத்திட்டு ஒரு மாதிரி பரபரப்பா இருப்பாங்க. இவங்க பரபரப்பா இருந்தாங்க, பட் nobody was fighting or yelling or எந்த ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்றது ஒண்ணுல.
வெரி ஸ்வீட். ஆல் த ஏடி அண்ணா லைக் அசோசியேட் அண்ணா எல்லாருமே வந்துட்டு மை பிரதர்ஸ் பேசிக்லி ரைட் நவ. ஸோ இவங்கெல்லாம் வெரி ஸ்வீட். அந்த டிபார்ட்மெண்டே ஸ்வீட் அவங்க. இந்த மியூசிக் டைரக்டர் பத்தி சொல்லுங்க குணா. பிகாஸ் படத்துல வந்து பிஜிஎம் ஆகட்டும் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சோ அவரை பத்தியும் சொல்லுங்க. மியூசிக் டைரக்டர் குணா பாலசுப்ரமணியம். இவர் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துல பிஜிஎம் இஸ் தி பிக்கெஸ்ட் குவாலிட்டி. லைக் நோ எப்படி சொல்றது, ஒரு த்ரில்லருக்கே வந்து அந்த த்ரில்லர்னு ஃபீல் வரதுக்கே அந்த மியூசிக் தான் எடுத்து கொடுக்கும். ஸோ அது வந்துட்டு ஹி ஹஸ் டன் அன் அமேசிங் ஜாப். அண்ட் அவங்க மியூசிக் இல்லைன்னா அது ரொம்ப லைக் நோ இட் வாஸ் தி பெஸ்ட் குவாலிட்டி இந்த மூவின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பாராட்டுகள் வந்திருக்கும். அதுல ஒரு ஸ்பெஷல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா எது சொல்வீங்க? ஆக்சுவலி மை ஃபோன் ஸ்டார்டட் ரிங்கிங். அந்த எப்போ சொல்ல ட்ரெய்லர் லான்ச் பண்ணாங்க இல்லையா, அன்னிலேருந்து இன்னி வரையும் என்னோட ஃபோன் கண்டினியூஸா ரிங் ஆயிட்டே இருக்கு. எனக்கு இப்போ கூட உட்காந்துட்டு இருக்கும் ஃபோன் ரிங் ஆகிற மாதிரியே கேட்டுட்டு இருக்கு. அவ்வளோ பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே லைக் ரொம்ப வருஷம் 4 வருஷம் முன்னாடி 10 வருஷம் முன்னாடி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் somehow they got my number, they reached out, they said it's very nice, நீங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு you have carried yourself really well and such a இது மாதிரி எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணி. அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட மாம் டாட் அங்கிள் ஆண்டி எல்லாருமே. ஸோ ஐ ரியலி லவ்ட் இட். வெரி நைஸ். அக்ஷரா ரெட்டி பத்தி ஒரு வார்த்தையில டிஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னா வாட் வுட் பி தட் ஒன் வேர்ட்? ஐம் ஆனஸ்ட். honest to myself. சூப்பர். ஓகே. அண்ட் நிறைய பேர் வந்து சினிமாக்கு வரும்போது பேரை வந்து மாத்தி வச்சுப்பாங்க சினிமாக்காக. சோ அந்த மாதிரி அக்ஷரா ரெட்டி அப்படின்றது உங்களோட ரியல் நேம் தானா இல்ல சினிமா? No, it's not my real name. எனக்கு வந்து my name is Shravya. So மூவிக்காக சேஞ்ச் பண்ண. மூவிக்காக இல்ல, பட் that's very hard to pronounce. So அதனால சேஞ்ச் பண்ணதான். ஓகே. பட் அதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா இல்ல அக்ஷரா அப்படின்றது எப்படி சூஸ் பண்ணீங்க? அக்ஷரா வந்து அம்மா தான் சூஸ் பண்ணாங்க. ஓகே. அக்ஷரானா ஸ்பெல்லிங் இல்லையா, லெட்டர் அக்ஷரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனால. ஓகே. சோ ஸ்ராவ்யாக்கு என்ன மீனிங்? ஸ்ராவ்யா இஸ் a Sanskrit name. And அந்த ஸ்ராவ்யம் அப்படின்னு சொன்னா இட் இஸ் மெலோடின்னு அர்த்தம் சான்ஸ்கிரிட்ல. ஓகே. சோ அதனால அது. பட் யாராலையும் பேர் அதை ஒழுங்கா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. நான் அந்த SHRA சொல்லி டைம் ஆயிடுச்சு. அதனால அக்ஷரா ஈஸியா இருக்கு போது அப்படின்ற மாதிரி. அண்ட் உங்களோட பர்சனல் லைஃப்ல உங்களை பத்தி எல்லா சீக்ரெட்டுமே தெரிஞ்ச ஒரு பர்சன் அப்படின்னா யாரு? அம்மா. she knows everything. என் அம்மா வந்துட்டு wherever you go your network follows அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எங்க அம்மா எப்பவுமே கூடவே இருப்பாங்க. everything she'll know, anything she'll know, any nonsense also she'll know. And she has my back. She got my back. Okay. And நாங்க ரீசெண்டா கேள்விப்பட்டோம் that she's no more. We are so sorry for your loss. எப்படி இப்ப தனியா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்களா? வேற வழி இல்ல, ஆப்ஷனே இல்ல, ஹேண்டில் பண்ணி தான் ஆனோம். ஸோ இட்ஸ் கோயிங் லைக் தட். பட் அம்மா இருக்கும்போது லைஃப் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். லைக் நம்மளுக்கு வந்துட்டு only mother knows what a child wants. Like எப்போது ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு வரும்போது சம்டைம்ஸ் நைட் 10:30 11:30 எல்லாம் ஆகும். அண்ட் அம்மா இருந்தா she would have fed me food, she would have made sure I eat and sleep. And யாருமே இல்லாதப்போ லைக் you kind of அப்படியே படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு போகும். ஒரு 2-3 days also it is gone like that. I don't even eat food also. And சாப்பிட்றது கூட அம்மான்ற ஒரு ஆள் இருக்கணும் யாருக்கா இருந்தாலும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மாம்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒரு வீடுன்னு இருந்துச்சுன்னா அம்மா இருந்தாதான் அது வீடு மாதிரி இருக்கும். ஓகே. ஐ எம் ரியலி மிஸ் ஹர் a lot. ஓகே. ரைட். ஸோ கண்டிப்பா வந்து அவங்களோட பிளெஸிங்ஸ் எப்பவுமே உங்களுக்கு கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் பின்னாடியே இருப்பாங்க, இங்கே தான் உட்காந்து என்ன பார்த்துட்டு இருப்பாங்க. வெரி நைஸ். அண்ட் இப்போ நீங்க வந்து ஒரு படம் நடிக்கிறீங்க, லீடா ஹீரோயினா, லைக் உங்களுக்காகவே ஒரு மூவி இருக்கு அப்படின்னா இந்த ஹீரோ இருந்தா பெட்டரா இருக்கும்பா, அப்படி பயங்கரமா நடிப்பேன்ப்பா அப்படின்ற மாதிரி எந்த ஹீரோ இங்க எந்த ஹீரோவானாலும் I'll give my 100% dedication, I'll work. இப்படி டிப்ளமேட்டிக்கால ஆன்சர் பண்ணா நாங்க விட மாட்டோம் அக்ஷரா. கமல் சார் எனக்கு, ஏன்னா வந்துட்டு அவர் கூட ஒர்க் பண்றது இட் இஸ் மை ட்ரீம். லைக் அவர் அட்லீஸ்ட் வந்துட்டு நேர்ல பார்க்கணும், அவரோட ஒரு ஃப்ரேம்ல நான் நிக்கணும் பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரியாலிட்டி ஷோ பண்ணப்போ வந்துட்டு இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நவ் ஐ கேன் சே கமல் சாருக்கு என்ன தெரியும்ல, எல்லாருக்கும் கமல் சார் தெரியும், அவருக்கு என்னன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா இருக்கு. And he was very sweet to me in the show. He was very sweet and எனக்கு புரியுற மாதிரி எல்லாமே சொன்னாங்க. Very sweet actually. அதுக்கப்புறம் அவரை பர்சனலா மீட் பண்ணீங்களா? No, I didn't get any opportunity, but கிடைச்சா மட்டும் I'll definitely go say hi. சொல்லுவீங்களா சார் நான் உங்களோட ஒரு படம் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுவும் உங்களோட அதெல்லாம் சொல்றதுக்கு ஷையா இருக்கும், பட் நான் கிடைச்சதுனா I'll be very happy. Okay. So கமல் சார் ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டீங்க. பட் இதே கொஞ்சம் முன்னாடி போய் ஒரு 60sல நீங்க ஒரு ஹீரோயினா இருந்திருந்தீங்க அப்படின்னா எந்த ஹீரோட ஆக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க? சிவாஜி கணேசன் சார், எம்ஜிஆர் சார். ஆக்சுவலா இவங்களெல்லாம் வந்து லெஜெண்ட். அவங்கள ஒர்க் பண்றது ஒரு நேர்ல பார்த்தாலே போதும் நம்மளுக்கெல்லாம். ஸோ
சிவாஜி சார் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஓகே. அண்ட் இப்போ உங்களோட லைஃப் வந்து ஒரு படமா எடுத்தா அது எந்த மாதிரியான ஒரு ஜானரா இருக்கும்? ஒரு ராம்காமா இருக்குமா, ஒரு த்ரில்லரா இருக்குமா, ஒரு ஃபன்னி மூவியா இருக்குமா, இல்ல ஒரு சஸ்பென்ஸ் கலந்த மூவியா இருக்குமா? எப்படி? ஃபேமிலி டிராமா. நீங்க ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டட். யா. ஓகே. ஒண்ணும் பண்ண முடியாது. எங்கேயாவது வெளில இப்பமும் உட்காந்துட்டு எங்கேயாவது வெளியில போனா அண்ணா கிட்ட பெர்மிஷன் வாங்குறது நான் கெஞ்சுறது ஒரு சீரியலாவே எபிசோடாவே எடுத்து போடலாம். அந்த அளவுக்கு கெஞ்சு நான் ப்ளீஸ்னா அதுனா இதுனா நான் கொஞ்சம் போயிட்டு வரேன்னா கெஞ்சி அவன் வந்து யோசிச்சு யாரெல்லாம் வராங்க, எந்த படத்துக்கு போற, ஏன் இத்தனை மணி ஷோக்கு போற, ஐயோ முடியலங்க. ரைட் படத்துக்கு அப்புறம் வேற ஏதாவது மூவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களை தேடி வந்திருக்கா? கதைகள் கேட்டுட்டு இருக்கீங்களா? இந்த ஒரு விஷயம் இருந்தா நான் இந்த படத்தை ஓகே பண்ணுவேன்ப்பா அப்படின்னு அக்ஷரா ரெட்டி ஒரு படத்தோட ஸ்டோரி வந்துச்சுன்னா செக்லிஸ்ட் என்ன நல்லா இருக்கும்? செக்லிஸ்ட் வந்துட்டு என்னோட கேரக்டர், அந்த ஃபீமேல் கேரக்டர் வந்துட்டு அந்த கதையில எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்குன்னு பாப்பேன் நானு. அண்ட் ஸ்க்ரீன் டைம் பார்ப்பேன். இது 2 இருந்துச்சுன்னா அந்த கதைக்கு ஏத்தமா அந்த கதையில இருக்க கதாபாத்திரமா இருக்கணும். லைக் ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு செத்து போயிடுறாங்க, இல்ல ஒரு டான்ஸ் ஆடிட்டு போயிடுறாங்க, அது ப்ராப்ளி லைக் ஐ டோன்ட் நோ, பட் நவ் ஐ எம் இன் திஸ் ஜோன், இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் பார்ப்பேன் கண்டிப்பா. சூப்பர். அண்ட் ட்ரீம் டு ஒர்க் வித் திஸ் டைரக்டர் அப்படின்னா எந்த டைரக்டர் சொல்லுவீங்க? மணிரத்னம் சார். அது வந்துட்டு ஹி இஸ் லைக் மை செக்லிஸ்ட்ல இருக்காரு, பக்கெட் லிஸ்ட்ல. மணிரத்னம் சார், கௌதம் மேனன் சார், அண்ட் இவங்க ராஜமௌலி சார். வாவ். யா. அண்ட் சேகர் கமலா சார். ஓகே. ஐயோ his movies are beautiful. அவங்க வந்துட்டு அவங்க படத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் கேரக்டர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா காட்டுவாங்க. நம்ம கௌதம் மேனன் சார் ஆல்சோ. இப்போ நான் சொன்ன இவங்க எல்லார் மூவிலும் நீங்க பாத்தீங்கன்னா ஃபீமேல் ஹேஸ் தட் அந்த வெயிட்டேஜ் இன் த மூவி. ஸோ இந்த மாதிரி டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ண நிறைய ஆசை. ஓகே. பட் நீங்க ஃபர்ஸ்ட் மணிரத்னம் சார் அப்படின்னு சொன்னனால இமேஜின் மணிரத்னம் சார் ஒரு பக்கம், கமல் சார் ஹீரோவா, நீங்க ஹீரோயினா நடிச்சீங்கன்னா அப்பா எப்பேற்பட்ட ஒரு படம். ட்ரீம் ப்ரோ, ததாஸ்து அப்ப அது எந்த மாதிரி ஒரு ஜோனரா இருக்கலாம்? எந்த ஜோனா தான் நடிச்சிருவேன் நான். அவங்க கூட ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் மை காட் பியூட்டிஃபுல் இட் வில் பி. தட் ஐ கேன் கீப் இட் அஸ் மை மெமரிஸ் ஆஃப் மை லைஃப் டைம். அந்த இதுலயே வச்சுக்கலாம் அது. ஸோ நினைச்சல இவ்வளவு நல்லா இருக்கு. இப்போ மணிரத்னம் சார் வந்து ஒரு சீக்வல் மூவி எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா நீங்க அதுல எந்த படத்துல நடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க? மணிரத்னம் சார் ரோஜா. ரோஜா பாம்பே. somewhere it has a deep feeling. அது வந்துட்டு அந்த படம் இட்ஸ் an evergreen. நீங்க வந்துட்டு ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட அந்த படத்தை பார்த்தா கூட you will feel like watching it again. So it has very lot of emotions in it. அந்த 2 மூவி ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆக்சுவலி. ஓகே. நிறைய விஷயங்கள் வந்து உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். பட் இன்னும் கிறிஸ்பா, இன்னும் அக்ஷராவை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதுக்காக உங்களுக்கு ஒரு டாஸ்க் கூட வந்திருக்கேன். வெயிட். சோ உங்களுக்கு ஒரு எஸ் ஆர் நோ டாஸ்க் கூட வந்திருக்கேன். புதையல் மாதிரி வந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு. ஓகே. ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்க போறேன். ஃபர்ஸ்ட் எஸ் ஆர் நோ அப்படின்னு ஆன்சர் பண்ணுங்க. அதுல இருந்து அப்படி எதனால எஸ் எதனால நோ அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். டன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே, இதுக்கப்புறம் கிளாமர் ரோல்ஸ் வந்தா நடிப்பீங்களா? எஸ். இது வரைக்கும் ஏதாவது அப்ரோச்சஸ் வந்திருக்கா அந்த மாதிரி? கிளாமர்னா லைக் there is a thin line between glamour and vulgarity. So vulgarity is totally different, glamour is different. இப்போ நீங்க பண்ணிருக்க ட்ரெஸ் கூட கிளாமரா இருக்கு, ஓகேங்களா, நான் பண்ணிருக்கோம் கிளாமரா இருக்கு, பட் இட்ஸ் நாட் வல்கர். ஸோ அந்த மாதிரி அதுக்கு படத்துக்கு ஏத்த மாதிரி கிளாமர்னா டசன்ட் மேட்டர். ஸோ இட்ஸ் ஓகே. யூ கேன், ஐ கேன். நோ ப்ராப்ளம். சூப்பர். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்ல என்னைக்காவது தூங்கி இருக்கீங்களா? நோ. சரி, என்னைக்காவது செட்டுக்கு லேட்டா போய் டைரக்டர் கிட்ட திட்டு வாங்கிருக்கீங்க? நிறைய இல்ல, திட்டு வாங்கினதுல, பட் எஸ் லேட்டா போயிருக்கீங்க. ஆமா, ஒரே ஒரு நாள். ஏன்னா வந்துட்டு என்னப்பா காலையில இருந்து நைட்டு வந்துட்டு மார்னிங் 6 o'clock ஃபர்ஸ்ட் ஷாட், 6 to 9, ஓகேங்களா. அதுக்கப்புறம் அப்படி இப்படி அந்த ஷாட் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு 10:30 ஆயிரும். திருப்பி அடுத்த நாள் காலையில 6 o'clock. அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து எத்தனை டேட்ஸ் கேட்டாங்களோ அத்தனை டேஸ் கம்ப்ளீட்டா யூட்டிலைஸ் பண்ணாங்க. ஒரு நாள் கூட ஷூட்டிங் வந்துட்டு எங்களுக்கு பிரேக் இருந்தது இல்ல. ஸோ ஒரே ஸ்கெட்யூல், தேர் இஸ் நோ இன் பிட்வீன். மூவி ஃபுல்லா வந்து 23 days 24 daysல முடிச்சுட்டாங்க. ஒரே ஸ்கெட்யூல்ல பண்ணதுனால நோ பிரேக் அட் ஆல். அண்ட் ஒரே ஒரு சண்டே தான் கிடைச்சு நடுவில் எங்களுக்கு. ஒரு 2 சண்டே கிடைச்சிருக்கும். அது வந்துட்டு கடவுளா பார்த்து கொடுத்த சண்டே இருந்துச்சு. பட் அதை தான் we didn't have a break and all. பட் ஒரு நாள் வந்துட்டு காலையில 6 o'clock was my இது 6 o'clock வர சொன்னாங்க. நான் 6:30க்கு போயிருந்தேன். ஸோ அதுக்கு ஒரு நாள்
திட்டலாம் செய்யல. வெரி ஸ்வீட் மை டைரக்டர் சார். பாவம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த கதை எல்லாமே நீங்க சொல்றது ரைட் மூவில. ரைட் மூவி. ஓகே, பட் அதை தாண்டி நீங்க வந்து ரொம்ப பஞ்சுவல் தான். பங்க்சுவல் தான். யா, ஓரளவுக்கு. ஏதாவது ஒரு ஹீரோயினை பார்த்து ஜெல்லஸ் ஆயிருக்கீங்களா? எஸ் எஸ் எஸ். யா. எந்த ஹீரோயின்? எல்லாருமே ஆக்சுவலா வந்து ஐ ஃபீல் லைக் வென் யூ ஃபீல் ஜெல்லஸ் ஒன்லி லைக் நோ ஐஸ்வர்யா ராய் மேம், சுஷ்மிதா சென், இவங்கலாம் வந்து பா எவ்வளோ அழகா இருக்காங்க பத்தியா அப்படி நினைச்சாதான் நம்ம இடத்துக்கு போக முடியும். சோ நான் அந்த மாதிரி ஜெலஸ். ஹெல்தி ஜெலஸ். ஹெல்தி ஜெலஸ். யா. பட் லைட்டா ஐயோ இவங்க நம்மள விட இவங்க ஹேர் ரொம்ப அழகா இருக்கு, இவங்க ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, இவங்க அப்படி அந்த மாதிரி ஏதாவது ஜெலசி? நதிங் லைக் தட். ரியலி? நோ நோ, ஐ ஹேவ் டூ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி எனக்கு. நதிங் லைக் தட். ஐ திங்க் மத்தவங்க தான் உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, மேல் செலிபிரிட்டி கிரஷ். மேல் செலிபிரிட்டி கிரஷ் ரித்திக் ரோஷன். அது ஒரு இக்பல்கா ஜீனா அந்த சாங் பார்த்ததுல இருந்து வந்துட்டு ஐ லவ் ஹிம் அப்படின்னு ஒரு சொல்ல நம்ம எல்லாருமே அப்படிதான் இருந்திருப்போம். அண்ட் சிம்பு சார், தனுஷ் சார், அதுக்கப்புறம் நிறைய பேருங்க எவ்வளோ சூப்பரா இருக்காங்க. ஆப்வியஸ்லி எல்லாருமே கிரஷ் தான். ஓகே, இதெல்லாம் ஃபைன். பட் இப்போ வந்து தமிழ் சினிமால நிறைய நியூ ஃபேஸஸ் வராங்க. ஸோ இதுல யாராவது பார்த்துச்சா இந்த பையன் நல்லா இருக்கானே அப்படின்ற மாதிரி சைட் அடிச்சிருக்கீங்களா? சைட் அடிச்சது இல்ல. எஸ், மீனிங் சொல்றேன். திஸ் ஒன் நான் ஐ சா ரீசென்ட்லி பைசனோட அந்த ட்ரெய்லர்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் கட்லாம் வந்து ஓ மை காட் அந்த பாடி எல்லாம் அவ்வளோ. ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு த்ரூ விக்ரம் அண்ட் விக்ரம் சரோட அந்த ஃபாதர் சன் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பா சும்மா இருங்களேன்ப்பா, பேச விடுங்களேன்ப்பா. இட் வாஸ் வெரி கியூட் அண்ட் தட் இஸ் when I started following through on இதுல எல்லாமே. ஸோ இதுல எல்லாம் பாடி எல்லாம் ஒன்று பிசிக் இது பண்ணப்போ விக்ரம் சார் அப்படியே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ யா, வெரி குட், வெரி நைஸ். சோஷியல் மீடியாஸ்ல இந்த ஃபேக் அக்கௌண்ட்லாம் வச்சு அப்படியே தெரியாமலாம் ஸ்டாக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃபேக் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா? எஸ். Oh my god, என்ன பேர்ல இருக்கு? I am potato ன்னு சொல்லி there is one account. So that's my puppies, in all my dogs அவங்க தான் போடுவேன். So I can't call it a fake account, but I have another account. பட் இது ஃபேக் அக்கௌண்ட் கணக்குல வராது. இதான் எதுனா இல்ல, நான் அதுல இருந்து கூட போய் நான் நிறைய போய் பாப்பேன். எல்லாருமே போய் செலிபிரிட்டிஸ் எல்லாம் போய் பாக்கறதெல்லாம் பாத்திருக்கேன். சோ அந்த மாதிரி போய் யார் மேலயாவது ஒரு வன்மத்துல போய் கமெண்ட் போட்டு திட்டி சீ அதெல்லாம் நான் ஆக்சுவலா வந்துட்டு இப்ப எல்லாம் லைக் பண்றதுக்கே பயமா இருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு வீடியோ ஏதாவது ரீல் பாத்துட்டு இருக்கும், ஏதாவது ஒன்று பார்க்கும்போது பிடிக்கும்ல, டக்குன்னு அதை போய் லைக் பண்றதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம அந்த ப்ரொஃபைல்குள்ள போய் அவங்களுக்கு ஃபுல்லா பார்த்து இவங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களா இல்ல வந்து நம்ம இதை லைக் பண்ணோன்னே அக்கா உங்களுக்கு இவங்க தெரியுமா, இவங்க அப்படி இவங்க இப்படி ஏதாவது ஒரு மெசேஜ் வரும்ல, இல்ல வந்துட்டு இவங்க போய் இதை லைக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த பயத்திலேயே வந்து நான் எதுக்குமே லைக் பண்றதே கிடையாது. என் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களோட வீடியோஸ்க்கு மட்டும் தான் லைக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ டோன்ட் லைக் ஆர் கமெண்ட் ஆர் எனிதிங். அந்த பக்கமே போக மாட்டேன். பட் இந்த அக்கௌண்ட் வச்சு நீங்க அப்பப்போ ஸ்டாக் பண்ணுவீங்க? ஸ்டாக் பண்றது இல்ல, அந்த அக்கௌண்ட் இருக்கு. இருக்கு. தட் இஸ் மை பப்பீஸ் அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஆமா. அடுத்த क्वेश्चन கேக்குறதுக்கு முன்னாடி அக்ஷரா ரெட்டிக்கு எப்போ கல்யாணம்? நிறைய ஃபேன்ஸ் கேக்குறாங்க. நான் இல்ல ஃபேன்ஸ்க்கு எல்லாரும் சந்தோஷப்படுத்துற மாதிரி சொல்றேன். உங்க எல்லாருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் நல்லாவே இருப்பேன், கவலையே படாதீங்க. நோ வே, நத்திங் ரைட் நவ் வேணாம். பட் பையனே கிடைக்கல, கல்யாணம் எங்க இருந்து பண்றது? கிடைக்கலையா? கிடைக்கல. ஒரு வார்த்தை சொல்லுங்க, நம்ம தமிழ்நாட்டு பசங்க உங்களுக்காக எப்படி வருவாங்க தெரியுமா? அது தெரியுது. இன்னும் கொஞ்ச நாள் இப்பதானே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இது ஸ்டார்ட் பண்ண வேலை கொஞ்சம் உருப்படியா பண்ணிட்டு அதுக்கப்புறம் இஃப் ஐ ஃபைண்ட் சம்படி ஐ வில் டெஃபினெட்லி கெட் மேரிட். நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா ஊருக்கே தெரிஞ்சிடும். அது எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிடும். பட் உண்மையை சொல்லுங்க, யாரும் கிடைக்கலையா இல்ல உங்களுக்கு யாரையும் பிடிக்கலையா? I thought this is not the time right now. Okay, I didn't feel like not right time தோணுச்சு. ஆனா இப்போதான் அம்மா இது. ஸோ அம்மா இதான பிறகு ஐ திங்க் இப்போ ஒரு ஸ்டேபிள் மைண்ட். நடுவில் ஐ வாஸ் இன்டு டிப்ரெஷன் ஃபார் சம் டைம். ஐ திங்க் எனிபடி வில் கோ த்ரூ தட் கிரீஃப் எல்லாமே. அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளில வந்து எனக்கு நான் இப்போ வந்து என்னோட லைஃப் பார்ட்னரை பற்றி எடுக்க போகிற டிசிஷன்ஸ் கரெக்டாக இருக்குமான்றது எனக்கு டவுட் தான். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டு ஒர்க் நல்லா பண்ணிட்டோம்னா இந்த பக்கம் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டேன்னா அதுக்கப்புறம் ஓகே. மாப்பிள்ளை பாக்குறது உங்க சாய்ஸா இல்ல அதுவும் வீட்டு சாய்ஸா? அண்ணாதான், வேற வழியே இல்ல. அவன் வந்துட்டு லிட்டரலி இஃப் ஹி டசன்ட் லைக் எனிபடி, அது என்னோட 10 வருஷம் ஃப்ரெண்டா இருந்தாலும் ஐ வில் கிவ் அப் ஆன் தெம். ஸோ அண்ணா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. இப்போ ஐ டோன்ட் ஹேவ் எனிபடி எல்ஸ். இருக்கிறது ஒரே ஒரு அண்ணா தான். அவனுக்கு அகெயின்ஸ்டா போய் நான் எதுவும் பண்ண மாட்டேன். அவனுக்கு பிடிச்சி அவன் ஓகே சொன்னாதான் அந்த பையன் கூட எனக்கு கல்யாணம் ஆகும். அது யாரா இருந்தாலும் சரி. ஆமா, வேற வழியே இல்ல ப்ரோ. இப்படி அண்ணாக்கு பயந்து எத்தனை பேர்த்தோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிருக்கீங்க? Few,
பட் அதுவும் பண்ணிருக்கீங்க. ஆயா அப்ப லவ் மேரேஜுக்குலாம் வாய்ப்பே இல்லையா? லவ் மேரேஜ் அந்த லூஸ் ஒத்துக்கணும்ல. ஐயோ, அவன் வந்துட்டு நான் அண்ணன் எனக்கு பிடிச்சாதான் நீ இதெல்லாம் பண்ணணும், எனக்கு பிடிச்சாதான் அந்த பையன் உனக்கு கல்யாணம் பண்ணும் அப்படின்னு அவன் சொல்லுவான் தான். ஐயோ, இதை நான் ஏன் கேட்க வந்தேன்னா, have you ever received a craziest proposal? மெனி எப்படி நேர்ல வந்து யாரும் ப்ரப்போஸ் பண்ணலாம் கிடையாது. பட் இஃப் யூ see my social media account, it will be like ஒரு மேட்ரிமோனி சைட்டே நடத்தலாம் போல. அதுல யார் யாரும் வந்துட்டு அவங்க என்னோட ஏஜ் இது, ஹைட்டு, அண்ட் தென் மை ரிலிஜன், என்னோட வாட் இஸ் தட் இன்கம் இவ்வளோ, அது இதுன்னு சொல்லிட்டு ஜாதகமோட சேர்த்தெல்லாம் எனக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நினைச்சேன் யாரு பண்ணிடலாம். ஸோ இட் வாஸ் வெரி ஃபன்னி அண்ட் கியூட். ஸோ அந்த மாதிரி சோஷியல் மீடியாலாம் நிறையா. நேர்லலாம் யாருமே இதுவே எனக்கு அப்புறம் ஐ லவ் யூலாம் சொன்னதே இல்லை. அண்ட் மக்களே சொல்றேன், எனக்கு வந்து யாராவது ஒரு லவ் லெட்டர் கிடைச்சது இல்லைங்க எனக்கு சின்ன வயசுலேருந்து. பாத்துக்கோங்க மக்களே, இப்படி ஒரு சான்ஸ் யாரு தருவா? அக்ஷரா ரெட்டி அப்படின்றவங்க சோஷியல் மீடியால இருப்பாங்க. அழகா உங்களோட கவிதைகளை எழுதி கொட்டுங்க. தேங்க்யூ ப்ளீஸ். ஃபேன்ஸ் அந்த மாதிரி யாராவது ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்களா? பண்ணிருக்காங்க. எனி வியர்டஸ்ட் ப்ரப்போசல்? weirdest proposal, yeah, I want to marry you, and இந்த proposal தான் actually என்னால மறக்கவே முடியல. என்னடா ஜாதகெல்லாம் அமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு அந்த சோஷியல் மீடியால இருக்கும். அது that not avoidable. சின்ன வயசுல எல்லாம் நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, ரிலேட்டிவ்ஸ் யாராவது வீட்டுக்கு வராங்கன்னா என் குழந்தைய கூப்பிட்டு ஒரு என்டர்டெய்னர் மாதிரி என் குழந்தைக்கு ஆட தெரியும் பாட தெரியும் அப்படின்னு நம்மள வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி உங்க அம்மா வந்து சின்ன வயசுல உங்களை கூப்பிட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? பாட சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேட்டா வந்துட்டு என் பாப்பா கிளி மாதிரி நீங்க என்ன சொன்னாலும் அதுவே பண்ணும், எப்படி நம்ம அப்படியே மெமிக்ரி மாதிரி பண்ணும், அது பண்ணும் இது பண்ண. நான் யோசிப்பேன் என்னம்மா என்ன நடக்குதுங்க. அதுக்கப்புறம் பாடு, நீதான் சங்கீதம் கத்துக்கிறல, பாடு சரிகமா பாடு. எங்க அப்பா கிட்ட போய் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னோட சேவியர் வந்து எங்க அண்ணா தான். சோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி எல்லாரும் வீட்டுல நடக்குங்க, பாடணும், ஆடணும், ரைம்ஸ் சொல்லணும், இதெல்லாம் பண்ணிருக்காங்க தான். உங்களை பத்தி நீங்க ஒரு வியர்டஸ்டான ரூமர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன ரூமர்? So I did a photo shoot for a magazine cover. It was அந்த தீமே வந்துட்டு வெட்டிங் தீம் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த தீம் என்னன்னா ஹிந்து வெட்டிங், முஸ்லிம் வெட்டிங் அண்ட் கிறிஸ்டின் வெட்டிங் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு தீம்ல போச்சு. எல்லாருமே அது அந்த மேகசின் ஷூட், அந்த ட்ரெய்லர், அதுலயே எல்லாமே பேர்லாம் போட்டிருக்கோம், மேகசின் பேர் போட்டிருக்கோம், அது போட்டிருக்கோம், செலிபிரிட்டின்னு சொல்லி என் பேர் எல்லாம் போட்டிருக்கோம். எல்லாரும் கால் பண்ணி விஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ கல்யாணம் ஆயிடுச்சா, வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதுதான் ஆண்டிக்கு அவங்க அம்மாவுக்கு எல்லாருக்கும் கால் பண்ணி விஷ் பண்ணா எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுல ஏப்பா பார்த்தா தெரியலையா ஷூட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது எல்லாருமே கல்யாணம் போட்டோ ஷூட் வந்துட்டு அவ்வளவு கிராண்டா பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் இதை நம்பிட்டாங்கன்ட்டு. ஓகே, ஸோ that was a very funny rumor. I think it came in some news, அந்த யூடியூப் நியூஸ் மாதிரிலயோ வந்து. அப்படியா? ஆமா ஆமா ஆமா. ஓகே, நீங்க ஏதாவது ஒரு மூவி சான்ஸை மிஸ் பண்ணிட்டு ரெக்ரெட் பண்ணிருக்கீங்களா? நோ, சான்ஸ் மிஸ் பண்ணிருக்கேன், பட் ரிக்ரெட்லாம் பண்ணதில்ல. ஸோ ஆஃப்டர் த ரியாலிட்டி ஷோ எல்லாம் வந்துட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அம்மா சிக்கா இருந்ததுனால எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அப்போ வந்துட்டு நான் ஃபோனே ஒரு ஐ திங்க் ஒரு 3-4 months ஸ்விட்ச் ஆஃப்ல தான் வச்சிருந்தேன். எதுக்குமே கான்டாக்ட் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ டோன்ட் ரிக்ரெட், ஐ ஜென்யூன்லி டோன்ட் ரிக்ரெட். ஐ ஃபீல் லைக் அதுதான் லாஸ்ட் மினிட் எங்க அம்மா கூட இருக்குது, இன்னும் முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் அப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ டென்ட் ஃபீல் பேட். ஓகே, பட் யாராவது ஒரு ஆக்டிங், இது வரைக்கும் நீங்க நிறைய படங்கள் பார்த்திருப்பீங்க, யாராவது ஒரு ஆக்டிங் பார்த்துட்டு இவங்க நடிக்கிறதுக்கு பேசாம நானே போய் நடிச்சிருக்கலாம்டா அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இருக்கா? தெரியாது. இருக்கு, எஸ் எடுத்து காட்டுங்க அந்த போர்ட. இருக்கு. ஓகே, அது யாருன்னு சொல்ல முடியாதுதான், பட் நினைச்சிருக்கீங்க. நினைச்சிருக்கேன். ரைட், ஓகே. ஏதாவது போன்ல வந்து இந்த ஒரு ஃபன்னி ஃபேஸ்லாம் நம்ம செல்ஃபி எடுப்போம்ல, அந்த மாதிரி எடுத்துட்டு ராங்கான பர்சனுக்கு அனுப்பிச்சிருக்கீங்களா? ஐயோ ஐயோ ஐயோ. சோ யா, நான் வந்துட்டு மெசேஜே தப்பா அனுப்புவேங்க. மாத்தி அனுப்பிட்டு இப்பெல்லாம் வந்துட்டு இட்ஸ் அ காட்ஸ் பிளெஸிங். அந்த வாட்ஸ்அப்ல எல்லாமே வந்து டெலீட் ஆப்ஷன் கிடைச்சிருக்குல்ல, அதுவே காட்ஸ் பிளெஸிங் தான். பட் இருந்தாலும் என்ன டெலீட் பண்ண மச்சான் சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஐ டோன்ட் நோ, ஏதோ தப்பான மெசேஜ் யாருக்கும் அனுப்ப போய் அனுப்பிட்டேன். அதாவது வந்துட்டு நம்ம வந்துட்டு யாராவது இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சு இந்த பாரு இப்படி நடக்குதுன்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்ல, யாராவது நம்ம பண்றதுதான் எல்லாருமே பொண்ணுங்களாமே. சோ நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கே அனுப்பியிருக்கேன்.
அப்ப கேட்டா எப்படி சமாளிப்பீங்க? டக்குன்னு டெலிட் பண்ணிடுவீங்க? டக்குன்னு டெலிட் பண்ணிடுவேன். இல்லன்னா வந்துட்டு அதை எடுத்து பாருங்க, இதுல இருக்கு பாருங்க, நான் இதுல மென்ஷன் பண்ணிருக்கேன்ல, இந்த டேட் இந்த டேட் எல்லாம் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி அப்படியே மாத்திடுவேன். ஓகே. ஆமா, ஒரு வாட்டி மாட்டி ரொம்ப ஷேம் ஆயிடுச்சு எனக்கு. ஐயோ, பல்பு வாங்கிட்டீங்களா? பல்பு லைட்டா பல்பு வாங்கினா இல்லையான்னு எனக்கு இதுவரையும் தெரியல. நான் சமாளிச்சுட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இத பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும். ஓகே. பட் இது ரீசெண்டா தான் நடந்தது. இல்ல லிட்டில் லாங் பேக். Okay. 1 year ago or something. ஓகே. யாரையாவது கர்ஸ் பண்ணிருக்கீங்களா? சாப விட்டுருக்கீங்களா? எஸ். யார் அது? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். என்னங்க? இல்ல சரி, எதுக்காகன்னு சொல்லலாம்ல. ஏதாவது ரொம்ப ஹர்ட் பண்ணா வந்துட்டு நான் 90% நான் போய் நின்று போய் சண்டை போடுறது. அது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் தான். அது ரொம்ப சண்டை போடலாம் வந்துட்டு I'll be like ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க, இல்ல அவங்க வந்துட்டு எனக்கு ஏதாவது ஒன்று தப்பா இதா இருக்குன்னா சாமி கிட்ட வேண்டிட்டு இது இப்படி யூ டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவேன். மத்தபடி இந்த நாசமா போயிடணும் அப்படிலாம் அந்த மாதிரி இல்ல, போய் காட் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஸோ ஐ கைண்ட் ஆஃப் ஃபீல் காட் இஸ் ஆல்வேஸ் அரவுண்ட். லைக் நோ, ஏதாவது ஒன்று எனக்கு ஹர்ட் ஆச்சுன்னா இட் எனக்கு லைக் நோ, இஃப் யூ ஆர் லக்கி இனஃப் யூ வில் பி ஏபிள் டு கர்மாஸ் அ பூமராங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு ஐ பிலீவ் இன் கர்மா. ஸோ யாருக்கு தப்பு பண்ணாலும், யாருக்கு யார் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு அது திருப்பி கர்மா இதாகும்னு சொல்லிட்டு ஐ பிலீவ் இன் தட். அண்ட் நான் அது வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸே கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன் நான். ஸோ போய் காட் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துடுவேன், இதை பாரு காட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். எனக்கு காடவே போய் மிரட்டிட்டு வந்திருக்கீங்க. பட் இந்த சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது கர்ஸ் பண்ணிருக்கீங்களா? சீ இல்லையா? நானே இப்பதான் வந்திருக்கேன், எனக்கே என்னன்னே புரிய மாட்டேங்குது. நான் யார போய் என்ன கர்ஸ் பண்ண போறேன்? பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு கோ ஆர்டிஸ்டோ கூட வேலை செய்யும். மை கோ ஆர்டிஸ்ட் ஆர் ஆல் வெரி ஸ்வீட். இந்த ஹோல் ரைட் டீம் வந்துட்டு ரைட்டான டீம். இது வரைக்கும் ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆளை விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு கிளம்பி இருக்கீங்களா? எஸ். என்னங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு நோ கூட வரவே இல்ல. எந்த I'm being very honest bro. யாருமே இப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. ட்ரஸ்ட் யூ ப்ரோ. எந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து இப்படி ரைட் தான்? ரைட்ல இருந்தேவா? ஆமா, ஏன்னா வந்துட்டு நான் தான் சொன்னேனே, காலையில 6 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. அண்ட் எங்க படத்துல லஞ்ச் பிரேக்கே கிடையாதுங்க. அது வந்துட்டு அட்லீஸ்ட் லஞ்ச் பிரேக்ல ஐ டோன்ட் ஈட் லஞ்ச் அண்ட் ஆல். லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் ஐ ஒன்ட் ஹேவ், ஐ ஈட் இன் த ஈவினிங்ஸ் மாதிரி. பட் அட்லீஸ்ட் அந்த லஞ்ச் பிரேக்ல ஒரு 10 நிமிஷம் உட்காரலாம். ஏன்னா நின்றுட்டு இருக்கோம் சீனோன்னா அப்படி நின்றுட்டே இருக்கணும். அந்த சீன் ஃபுல்லா முடிகிற வரையும் ஒரு 4 மணி நேரம் எடுத்தாலும் 4 மணி நேரம் நின்றுட்டு தான் இருக்கணும், வேற வழியே கிடையாது இல்லையா. ஸோ வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு எனக்கு இன்னும் உட்கார மாதிரி இன்னும் ஒரு 4-5 ஷாட் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், மீதிலாம் நின்றுட்டு தான் இருப்பேன். கால் வலிக்கும், டயர்டா இருக்கும், ஒரு மாதிரி ஆயிரும். ஆனா இவங்க வந்து கண்டினியூஸா பேக் டு பேக் ஷூட்டிங் பண்ணிட்டே இருப்பாங்க. லஞ்ச் பிரேக் கூட விடாம, இவங்களுக்கு முடிஞ்சிச்சா இந்த பேட்ச் லஞ்ச் கணிச்சு விடுங்க, இந்த பேட்ச் கிடைக்கலாம், நீங்க இங்க இருக்கீங்க, அக்ஷரா இல்லைங்க, அக்ஷரா எங்க போறீங்க, அக்ஷரா எங்க வாங்க. ஓகே ஃபைன். அன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு டயர்ட் ஆயிட்டு முடியல. அதுக்கப்புறம் போகும்போது ஃபர்ஸ்ட் கார்ல போய் இப்படிதான் ஏறிட்டு இருந்தேன் நானு. வீட்டுக்கு போய் கிரால் பண்ணி பெட்ல போய் படுத்தவதான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் எந்திரிச்சேன். ஸோ அது டயர்டா இருந்துச்சு ஒரு நாள். அதனால மத்தபடி கோவப்பட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுச்சு. அது இவங்க வந்து சம்தூஸ், ரைட் டீம் இஸ் சம்தூஸ் எல்லாருமே. வேற ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வேற ஏதாவது அப்படி ஒன்றும் விபரீதமெல்லாம் நடந்ததே கிடையாது. எல்லாம் எப்பவுமே எங்க மம்மி இருப்பாங்க, எங்க அண்ணா இருப்பான், எதுவானாலும் அவங்க ஹேண்டில் பண்ண. அந்த அளவுக்கு இரிட்டேட் பண்றதுக்குலாம் நான் இது வரையும் இது வந்ததில்லை. டன், சூப்பர். இது வரைக்கும் ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது நடந்திருக்கா? ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ்? எஸ். when how where when how where what ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயம் தானே. ஆமா. once what happened, அம்மா, me, my brother, we all were going to ஊட்டி. நாங்க வந்துட்டு கார்ல தான் போயிட்டு இருந்தோம். அன்னைக்கு வந்து நைட்டு போய் அங்க நிக்கும் போது டயர் ஃபிளாட் ஆயிடுச்சு. ஸோ அண்ணா வாஸ் திங்கிங் நாளைக்கு காலையில வந்துட்டு இது பாத்துக்கலாம், ஸோ இப்போ இது பஞ்சர்லாம் மாத்த வேணாம்னு சொல்லிட்டு நாங்க போய் படுத்துட்டோம். நைட்டு ஃபுல்லா அந்த காட்டேஜ்ல வந்து சத்தம் வருது அடிக்க ஓடுற மாதிரி. அது மாதிரி we thought somebody else is staying in the same cottage. ஒரு 4 ரூம்ல இருக்கும்ல, அந்த மாதிரி காட்டேஜஸ் அது. அப்படின்னு நினைச்சிருந்தோம். காலையில வந்து பார்த்தா யாருமே இல்ல. நான் அப்புறம் யோசிச்சுட்டு இருந்தோம், இது என்னடா யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. தென் வாட் ஹேப்பன், நெக்ஸ்ட் டே நாங்க கிளம்பும் போது பார்த்தா பங்க்சர் ஆன டயர் வந்து ஃபிளாட் நார்மலா இருந்துச்சு. எங்க அண்ணா மெதிச்சு எல்லாம் பார்த்தா நார்மலா இருந்துச்சு. நம்ம என்ன நேத்து நைட்டு கனவு கண்டோமா, இல்ல அது நடக்கவே இல்லையா, என்ன ஆச்சு? நம்ம ஒரு இதுல போயிட்டு இருக்கும் போது தென் we were coming down அண்ட் திடீர்னு ஒரு வாக்கி டாக்கி மாதிரி ஒரு ரேடியோ சவுண்ட் ஒன்று கேட்டுருந்துச்சு காருக்குள்ளே இருந்து. ஓகே.
நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் இந்த ஊட்டியில குளிருக்காக போலீஸ் யாராவது வந்துட்டு இந்த வாக்கி டாக்கி உள்ள வச்சுட்டு போறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, ஒரு ரோட்ல போறோம், இன்னொரு ரோட்ல போறோம், ஒரு ரோட்ல யாருமே ஆள்ல, இந்த சத்தம் வந்துட்டு இருக்கு. எங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு we stopped near a church and we heard some sound in the car. அது என்னன்னு இதுவரை எனக்கு தெரியல, பட் ஐ ஃபீல் இட் இஸ் சம் அமானுஷம். ஓகே. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போய் ஹோலி வாட்டர் எல்லாம் தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு அப்பா அப்படின்ட்டு கிளம்பி வந்தாச்சு. கோவம் வந்தா கெட்ட வார்த்தை பேசுவீங்களா? போய் 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 நான் இது நம்பவே மாட்டேன். அக்ஷரா இஸ் நாட் ஹானஸ்ட். கோவம் வந்தா என்ன ஆகும்னா ஏதாவது உடையும் கையில இருக்காது. போனு அது இது ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் தூக்கி போட்டு உடைச்சிருவேன். அந்த பழக்கம் எனக்கு இன்னமும் போல. எங்க ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த ஒரு இதை பண்ணுவேன். அதுக்கப்புறம் கெட்ட வார்த்தைன்ட்டு அவ்வளவு பெருசா போய் அது அது இட்ஸ் லைக் எக்ஸ்ட்ரீம். ஐ டோன்ட் ஈவன் நோ ஹவ் மெனி டைம்ஸ் ஐவ் யூஸ்ட் இந்த மாதிரி. பட் கத்துவேன். பீக் ஆஃப் த வாய்ஸ் கீச் கீச் கீச்னு உங்களுக்கு கேட்கும். அந்த அளவுக்கு கத்துவேன். திங்ஸ் எல்லாம் உடைச்சிருவேன். பட் அக்ஷரா வாயில இருந்து மேக்ஸிமமா வர ஒரு கெட்ட வார்த்தை, கெட்ட வார்த்தைன்னு சொல்ல முடியாது. கோ டை டை இதெல்லாம் கெட்ட வார்த்தைங்களா? அது தமிழ்ல கேட்டா ஒரு மாதிரி பேடா தான் இருக்கும். போய் சாவு அப்படின்றதா? பட் இது கெட்ட வார்த்தை லிஸ்ட்லயே வராதே. கெட்ட வார்த்தை லிஸ்ட்ல வராது. வேற என்ன அப்படி ஒன்னும். அதாவது வந்து எங்க அண்ணா செருப்பால் அடிப்பாங்க. கெட்ட வார்த்தை பேசினா வீட்டுல விழுகும் தான் எனக்கு. அந்த சின்ன சின்ன வார்த்தை கூட வந்துட்டு வெளில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எங்கேயாவது பேசலாமே தவிர வீட்டுக்குள்ள கேட்க கூடாது. சரி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வெளில அடி வாங்க போறீங்க. சோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்டர்வியூல இந்த ஆங்கர் வந்து கேள்வி கேக்குறத பார்த்து இந்த ஆங்கரை போட்டு மிதிக்கணும். இப்போ எனக்கு ஐ ஃபீல் லைக் மெடிசிஃபையிங் யூ ஒன்லி. இது மட்டும் பெரிய எஸ் காட்டுவீங்களே. என்ன அக்ஷரா? நோ 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 நத்திங் லைக் தட். ஆக்சுவலி இதுவரையும் யாருமே அப்படி ஹர்ட் பண்ண மாதிரிலாம் பண்ணது கிடையாது. ஸோ இட் வாஸ் ஃபன். அவ்வளவுதான். ஓகே, பட் எனிவே அவ்வளவுதான். இதோட எஸ் ஆர் நோ வந்து ரவுண்ட் முடியுது. ஸோ ரைட் படத்தோட சக்சஸுக்கு அப்புறம் அப்கமிங்கா என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் லைன் அப்ல இருக்கு? Again, it's going to be one more thriller. So, இப்போதைக்கு அதான் சொல்ல முடியும். இப்போதைக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா இவ்வளவு ஷார்ட்டான ஒரு thriller, proper thriller and நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சப்ஜெக்ட் அண்ட் விமனுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு என்னோட ரோல் அதுல. சோ தட் இஸ் கோயிங் டு பீ மை நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஓகே, சோ थैंक यू so much. ரொம்ப ஸ்போர்ட்டிவா இருந்தீங்க. அண்ட் ரைட் படம் மாதிரி உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள். Thank you for coming to our show. Thank you so much. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் சில்லு கொஞ்சம் லொல்லு ஷோ ரொம்ப எக்ஸைட்டிங்கா போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until it's bye from ஐஸ்வர்யா.